வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹெல்த்தியான சட்னி. இது நம்ம அதாவது நம்ம மலச்சிக்கலுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லைங்களா? இது மோஷன் வராம. அப்போ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லேடீஸ்க்கு ரொம்ப நல்லது. என்னன்னு பார்க்குறீங்களா? ஒரு சட்னி, ஹெல்த்தியான சட்னி. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து அதை போட்டு வறுத்துக்கணும். சரிங்களா? இங்கே 2 வெங்காயம் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை வதக்கிக்கணும். என்ன சட்னி தெரியுதுங்களா? இப்போது வாழைப்பூ சட்னி தான். கொஞ்சம் 2 கைப்பிடி அளவு வாழைப்பூ, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இது எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வதக்கி நம்ம சட்னி அரைக்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இது லேடிஸ்க்கெலாம் அவ்வளோ நல்லது. அதாவது நம்மளுக்கு கர்ப்பப்பை பூச்சி இருந்தால், வயிற்றில் பூச்சி இருந்தாலோ, கர்ப்பப்பை ப்ராப்ளம் இருந்தாலோ இது அவ்வளோ நல்லது. சரிங்களா? நம்ம வாழைப்பூ வடை செஞ்சு சாப்பிட்றது ஆயில் ஐட்டம்னு யோசிப்போம். இதே நம்ம சட்னினா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நம்ம என்ன சொல்கிறது, பசங்களுக்கு தெரியவும் தெரியாது இது வாழைப்பூ சட்னி. நம்ம சொன்னால் தான் தெரியும். இல்லைன்னா நம்ம கார சட்னி, வெங்காய சட்னி, அந்த மாதிரி தக்காளி சட்னி ஏதாவது சொல்லி கொடுத்துர்லாம். சரிங்களா? இப்போ அது எப்படி, அதான் இது வதங்குறோடனே நல்லா கோல்டு கலர் வந்தோடனே பாருங்க, நல்லா கோல்டு கலர் வந்துருச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சம் உப்பு. ஏன்னா நம்ம உப்பை ஸ்ட்ரைட்டாக சேர்க்கறது அவ்வளோ நல்லதில்லை. இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும்போதோ, ஆயிலில் சேர்க்கும் போதும் நம்மளுக்கு அது வறுபட்டுரும். அதோட நச்சுத்தன்மை எடுத்துரும். அதே மாதிரி கொஞ்சம் புளி நம்ம டேஸ்ட்டுக்கு தான் அந்த புளி, கொஞ்சம் புளி இதையும் சேர்த்துட்டு வறுத்துட்டு, அது கூட வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு பெரிய பூண்டு ஒன்று தோலோடவே போடுறேன். அது தோலோடு போடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பாதி வதங்கினதும் நம்ம இந்த வாழைப்பூவும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடலாம். அவ்வளோதான். சிம்பிளான இது தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை வதக்கி அரைச்சி தாளித்து நம்ம கொடுக்கலாம். துவையலாகவும் யூஸ் பண்ணலாம், நம்ம சட்னியாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ் வேணும்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.